வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசின் திட்டமிடாத நடவடிக்கைகளை கண்டித்து மன்னாரில் விவசாயிகள் போராட்டம். ஜாழ் ஆரியகுல புனரமைப்பு பணிகளை நிறுத்த வேண்டும், ஜாழ் விகாராதிபதி கடுந்துணியில் கடிதம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்தார் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர். கிளிநொச்சி பழைய கல்விக் கோட்ட அலுவலகம் முன்பாக ஆசிரியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம். வெளிநாட்டு பணத்தை இலங்கைக்கு அனுப்புவதற்கான புதிய செயலி அறிமுகம். தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். விவசாயிகளுக்கு உடனடியாக ரசாயன உரத்தை வழங்க கோரியும் அரசின் திட்டமிடாத நடவடிக்கையை கண்டித்து கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 10:30 மணியளவில் மன்னார் மதவாச்சி பிரதான வீதி ஒயிலங்குளம் பகுதியில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த 174 கமக்கார அமைப்புகளை உள்ளடக்கிய மன்னார் மாவட்ட விவசாய சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் குறித்து கண்டன போராட்டம் இடம்பெற்றது. மன்னார் மதவாச்சி பிரதான வீதி ஒயிலங்குளம் சந்தியில் ஆரம்பமான ஊர்வலம் ஒயிலங்குளம் மன்னார் வீதியில் அமைந்துள்ள ஒயிலங்குளம் கமநல சேவைகள் நிலையம் வரை குறித்த ஊர்வலம் இடம்பெற்றது. குறித்த ஊர்வலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ். வினோ நோகராதலிங்கம், சார்ல்ஸ் நிர்மலநாதன், மன்னார் நகரசபை முதல்வர் ஞானப்பிரகாசம், ஆண்டனி டேவிட்சன், நானாட்டான் பிரதேச சபையின் தவிசாளர் திருச்செல்வம் பரஞ்சோதி, உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கண்டன போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். இதன்போது அரசின் திட்டமிடாத நடவடிக்கைகளை கண்டித்து விவசாயிகள் கோஷம் எழுப்பியதோடு அரசாங்கம் உடனடியாக ரசாயன உரத்தை விவசாயிகளுக்கு வழங்க கோரிக்கை முன்வைத்தனர். ஒயிலங்குளம் கமநல சேவைகள் நிலையத்திற்கு முன் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் ஒன்று கூடினர். இதன்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட வேண்டிய மகஜர் வாசிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டது. இதன்போது குறித்த மகஜரை பெற்றுக்கொண்ட அரசாங்க அதிபர் குறித்த மகஜரை ஜனாதிபதிக்கு உடனடியாக கையளிப்பதாகவும், எமது விவசாயிகள் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்தவர்கள், பல்வேறு அழிவுகளுக்கு முகம் கொடுத்தும் சோர்ந்து போகாமல் தமது விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போகாமல் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் என தான் நம்புவதாக தெரிவித்தார். மேலும் தமது கோரிக்கை அடங்கிய மகஜர் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ். வினோ நோகராதலிங்கம், சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் செயலாளர் டானியல் வசந்தன் ஆகியோருக்கும் கையளிக்கப்பட்டதோடு விவசாயிகளுக்கு உடனடியாக ரசாயன உரத்தை வழங்க துரித நடவடிக்கைகளை அரசு முன்னெடுக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கோரிக்கை விடுத்தனர். ஜாழ் நாகவிகாரையை இல்லாமல் செய்வதற்காக ஆரியகுலத்தை சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக நாகவிகாரை விகாராதிபதி ஸ்ரீ விமலதேரர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆரியகுலத்தை புனரமைக்கும் பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமென கடுந்துணியில் ஜாழ் முதல்வருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் குறித்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளார். ஜாழ் மாநகரத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் முதல்வர் மணிவண்ணன் பௌத்த ஆலயத்தை இல்லாதொழிக்க முயற்சிக்கின்றார் என்று விகாராதிபதி அனுப்பிய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும், மாநகர முதல்வர் ஆரியகுலத்தில் சுற்றுலா பயணிகள் அமர்ந்து மது அருந்துவதற்கும் கஞ்சா புகைப்பதற்கும் வழி செய்து கொடுத்துள்ளதாகவும், அது பௌத்த கோவிலின் புனித தன்மையை பாதிக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும், விகாரையின் திருவிழா காலங்களில் பக்தர்கள் தமது வாகனங்களை ஆரியகுலத்தின் அருகே நிறுத்துவார்கள் என்றும், குளத்தை புனரமைத்து இருக்கைகள் அமைக்கப்பட்டால் வாகன தரிப்பிடம் இல்லாமல் விகாரைக்கு நெருக்கடி உருவாக்கும் எனவும், அதன் ஊடாக விகாரையை இல்லாதொழிக்க முதல்வர் முயற்சிக்கின்றார் எனவும், முன்னிய விகாராதிபதி இறந்தபோது அவருடைய உடலை தகனம் செய்வதற்கு எதிராக மணிவண்ணன் நீதிமன்றில் தடை உத்தரவு பெறுவதற்கு முயற்சித்ததையும் குறித்த கடிதத்தில் சாடியுள்ள விகாராதிபதி தற்போது மணிவண்ணன் விகாரையின் இருப்புக்கே நெருக்கடியை உருவாக்குகிறார் என குறித்த கடிதத்தில் சாடியுள்ளார். தனது சேவை காலத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பவுள்ள இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் சுகியாமா அகிரா இலங்கை அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பானது அரசு தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளதாக அரசு தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 6 லட்சம் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை ஜப்பானிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் கொரோனா தொற்றொழிப்பை வெற்றிகரமாக்கிக் கொள்வதற்கும் சுகியாமா அகிரா பல்வேறு வழிமுறைகளில் இந்நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட சேவைகளுக்கு அரசு தலைவர் இதன்போது பாராட்டு தெரிவித்துள்ளார். இதன்போது ஜப்பானிய தூதுவர் கருத்து வெளியிடுகையில், இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புணர்வை பலப்படுத்திக் கொண்டு தேவைப்படும் எந்தவொரு தருணத்திலும் இலங்கைக்கான ஒத்துழைப்பை வழங்க தான் முயற்சிப்பதாகவும் அரசு தலைவரிடம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பழைய கல்விக் கோட்ட அலுவலகம் முன்பாக ஆசிரியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
குறித்த போராட்டம் இன்று பிற்பகல் 2 மணியளவில் இடம்பெற்றது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கு உடனடி தீர்வை வழங்க கோரி இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் ஆசிரியர் போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் கிளிநொச்சியிலும் முன்னெடுக்கப்பட்டது. ஆசிரியர் அதிபர் சங்கங்களின் ஒன்றிணைந்த சங்கங்களின் போராட்டத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் கற்பித்தல் நேரத்துக்கு அப்பாற்பட்டு இன்று ஒரு கவன ஈர்ப்பை மேற்கொண்டிருக்கின்றோம். அதாவது இன்று கிளிநொச்சி வலயத்தின் பழைக்கோட்டத்தில் இன்று கவன ஈர்ப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. பெரும்பாலான ஆசிரியர் அதிபர்கள் சொல்லி நாங்கள் சாத்வீக வழியில் இன்று இந்த கவன ஈர்ப்பை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே அரசாங்கமாகிய நீங்கள் எமது போராட்டத்தை கண்கொண்டு பார்த்து உற்று நோக்கி நமது சம்பள முரண்பாடுகளை தீர்த்து வைக்குமாறு அதிபர் ஆசிரியர் சங்கம் சார்பாக நாங்கள் உங்களை வேண்டி நிற்கின்றோம். இந்த சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்கு அல்ல, அவர்கள் எமது சம்பள முரண்பாட்டை நீக்காமல் நாட்டினுடைய அபிவிருத்தி வேலைக்காகவே எமது ஆசிரியர்களுடைய இந்த அதிபர்களுடைய இந்த தர நிலுவையாக உள்ள எமக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த சம்பள முரண்பாட்டினை தீர்க்காமல் இழுத்தடித்த வண்ணம் அந்த நிலை காணப்பட்டதின் காரணத்தால் எமது ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து எமது கல்வி அமைச்சின் சுட்டு நிறுவனத்துக்கு அமைவாக 21ஆம் தேதி 22ஆம் தேதி பாடசாலை அவர்கள் துவக்கும் முகமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுக்கும் முகமாக இன்று 21ஆம் தேதி 22ஆம் தேதி நாங்கள் ஒன்றிணைந்த அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்க போராட்டத்திலே இறங்குவோம். பாடசாலைகளை நாங்கள் திறந்து கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் என்று கூறி 2 நாட்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து சென்றோம். அது மிக வெற்றியடைந்துள்ளது. வெளிநாட்டு பணத்தை இலங்கைக்கு அனுப்புவதற்கான புதிய செயலியை SL ரெமிட் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துவதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து $7 பில்லியன் அமெரிக்க டாலர் பணம் நாட்டிற்கு பரிமாற்றப்பட உள்ளது. இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்கும் பட்சத்தில் $2 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி நாட்டிற்கு கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் உரிய வழிமுறையின் கீழ் குறித்த பணம் பரிமாற்றப்படாமையால் நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய அந்நிய செலாவணி உரிய வகையில் கிடைக்காமையை கருத்தில் கொண்டு SL ரெமிட் என்ற செயலியை அறிமுகப்படுத்துவதாக சுட்டிக்காட்டி குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 98 பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வருகை தந்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 2 கல்வி வலயங்களிலும் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பித்துள்ளது. கிளிநொச்சியில் உள்ள வடக்கு வலயத்தில் 35 பாடசாலைகளிலும் தெற்கு வலயத்தில் 63 பாடசாலைகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்ததை அவதானிக்க முடிந்தது. சுகாதார நடைமுறைகள் இறுக்கமாக பேணப்பட்டு பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் பெருமளவு மாணவர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளித்திருந்தமையும் பெற்றோர் ஆர்வத்துடன் பிள்ளைகளை பாடசாலைக்கு அழைத்து வருவதையும் காண முடிந்தது. பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர்கள் அதிபர்கள் இன்றைய தினம் பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்திருந்தனர். ஊடக சந்திப்பொன்றின் போது சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டமை தொடர்பில் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலிக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் நாட்டின் சட்டம் மற்றும் முஸ்லிம் சட்டம் என்பன குறித்து வெளியிட்ட கருத்து தொடர்பில் மார்ச் 16ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அசாத் சலி கைது செய்யப்பட்டார். இதையடுத்து தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2020 காப்போத்தா உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான சட்ஸ்கோர் வெட்டுப்புள்ளிகள் இந்த வாரம் வெளியிடப்படும் என்று இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சட்ஸ்கோர் வெட்டுப்புள்ளிகளை இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ வலைதளமான www.ugc.ac.lk இல் வெளியிடப்படும். நாட்டில் கடந்த ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் தொடங்கிய 3வது கோவிட்-19 அலையின் தாக்கம் காரணமாக உண்டான பல சிக்கல்களினால் சட்ஸ்கோர் வெட்டுப்புள்ளிகள் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டது. இதற்கிடையில் காப்போத்தா உயர்தர பரீட்சை 2020ஆம் ஆண்டுக்கான பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்டு பல்கலைக்கழக நுழைவுக்கான மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. புதிய மற்றும் பழைய பாடத்திட்டங்களுக்கு அமைய பரீட்சைகளில் தோற்றியவர்கள் இதனுள் அடங்குவர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இயங்கி வந்த சிற்றுண்டிச்சாலை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற உத்தரவுக்கமைய பொது சுகாதார பரிசோதகர்களினால் தற்காலிகமாக மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இயங்கி வந்த சிற்றுண்டி சாலையில் நேற்றைய தினம் நோயாளியொருவர் வாங்கிய உணவுப் பொதியில் பள்ளி ஒன்று இறந்த நிலையில் காணப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் புளியந்தீவு பொது சுகாதார பரிசோதகர் எஸ் சந்திரசிறியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்றைய தினம் போதனா வைத்தியசாலையில் இயங்கி வந்த சிற்றுண்டி சாலைக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஆராய்ந்த நீதிபதி குறித்த சிற்றுண்டி சாலையினை தற்காலிகமாக மூடுவதற்கான உத்தரவினை விடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து புளியந்தீவு பொது சுகாதார பரிசோதகர் எஸ் சந்திரசிறியின் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்களினால் சிற்றுண்டி சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. காலி பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் 21 கைதிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என சிறைச்சாலைகள் அதிகாரிகள் இன்று தெரிவித்துள்ளனர். குறித்த சிறைச்சாலையில் 30 கைதிகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையிலேயே 21 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளான கைதிகள் அங்குனுகொல பொலச சிறைச்சாலைக்கு அருகிலுள்ள கொரோனா சிகிச்சை நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நைட்ரஜன் திரவ உரங்களை இறக்குமதி செய்தபோது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். குறித்த முறைப்பாட்டை இன்று பதிவு செய்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜேசி அலவத்துல மற்றும் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட குழுவினர் CIDயில் பிரசன்னமாகியிருந்தனர். நைட்ரஜன் திரவ உர இறக்குமதியில் பாரிய நிதி மோசடி நடந்திருப்பதாகவும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் தமது முறைப்பாட்டில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று அலவத்துல MP தெரிவித்தார். ஊழலில் ஈடுபட்டவர்கள் எந்த பதவி நிலையில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வவுனியா பல்கலைக்கழகத்தில் மரக்கன்றுகள் நாட்டு நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மார்தம் பசுமை இயக்கத்தின் 6வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வவுனியா பல்கலைக்கழகத்தில் 600 மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் வவுனியா மாவட்ட அரசு அதிபர் சரத் சந்திர, வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் டி மங்களேஸ்வரன், கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் நே விஷ்ணுதாசன், வவுனியா பல்கலைக்கழகத்தின் வைத்தியர் ப சத்தியலிங்கம், வவுனியா தெற்கு பிரதேச சபை தவிசாளர் ஜோகராசா, பிரதேச சபை உறுப்பினர்கள், பல்கலைக்கழக வளவாளர்கள், உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நாட்டி வைத்தனர்.